சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அதனால் நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீ எக்ஸாம் கூடிய விரைவில் நடக்க போகுது. இதை கண்டித்து அந்த மாநிலத்துல இந்த மாநிலத்துல தமிழ்நாட்டுல சொல்லி எண்ணற்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி தங்களோட கருத்துக்கள் தங்களோட கண்டனங்கள்னு சொல்லி நீட் தேர்வு சம்பந்தமா கருத்து தெரிவிக்காத தமிழக அரசியல் தலைவரே இல்லைன்ற மாதிரி மறுபடியும் ஒரு முறை நீட்டை வச்சு அரசியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீட் தேர்வு அவசியமா, அகற்றப்பட வேண்டியதா, நீட் தேர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டு நீட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட இன்றைய எதிர்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வுல இருந்து விலக்கு வாங்குறதுக்கான ரகசியங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 வருஷம் முழுசா முதலமைச்சரா இருந்துட்டாரு. இப்ப எலெக்ஷன்ல கொளத்தூர் தொகுதியில போட்டிட்டு தோத்துட்டாருன்னு சொல்லி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நீட் தேர்வு ரத்தாகல. நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு கிடைக்கல. நீட் தேர்வு நடக்குது வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சியில நீட் தேர்வு நடந்திருந்தது. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சியிலையும் நீட் தேர்வு நடந்தது. இப்ப திரு சி ஜோசப் விஜய் அவரோட ஆட்சியிலையும் நீட் தேர்வு கண்டிப்பாவே நடக்கதான் போகுது. ஒருவேளை திரு ரத்தன் பண்டிட் ஜோதிடர் அவர்கள் சொல்ற மாதிரி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இந்தியாவோட பிரதமரா வந்தா வேணும்னா நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கப்படலாம். ஆனா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். பட் 2029 தான் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறதுனால 2027 2028லயும் நீட் தேர்வு கண்டிப்பாவே நடக்கதான் போகுது. அதனால நீட் தேர்வு வேணுமா நீட் தேர்வு வேணாமான்றத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமே இருக்க போறது இல்ல அனிதால தொடங்கி இத்தனை மாணவிகள் இத்தனை மாணவர்கள் நீட் தேர்வுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனால நீட் தேர்வுல தமிழ்நாட்டு கண்டிப்பா விலக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, சாலை மறியல் பண்ணுவாங்க, கண்டனங்களை தெரிவிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாவே அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனா பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் என்னவாயிட்டாங்க, நீட் தேர்வு கண்டிப்பாவே நடக்கதான் போகுது. அதனால் நாம நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அதுதான் சரியான முடிவும் கூட. நீட் தேர்வு எப்படியா இருந்தாலுமே கண்டிப்பாவே நடக்க போகுதுன்றத எப்படி இந்தியா முழுக்க இருக்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீட் தேர்வை நடத்துறவங்க நீட் தேர்வை சரியான முறையில பொதுவான முறையில எல்லாருக்குமே ஒரே மாதிரியான முறையில நடத்தணும். தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி நான் பயங்கரமா செக் பண்ணுவேன், மூக்குத்தியை கழுட்ட சொல்லுவேன், கம்பளை கழுட்ட சொல்லுவேன், ட்ரெஸ்ஸை கழுட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நடத்தாம சட்டையில வெட்டு போடுவேன், பட்டனை கழட்ட சொல்லுவேன், செயினை கழட்ட சொல்லுவேன், தாலியை கழட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப பயங்கரமான முறையில செக் பண்றது. அதுவே நார்த் இந்தியா பக்கம் போனா கொஸ்டின் பேப்பரை முன்னாடி ரிலீஸ் பண்றது, ஈஸியா பார்த்து எழுதுற மாதிரி வழிவகை பண்றது, அந்த மாதிரி நடத்துறது இந்த மாதிரி நடத்துறதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்ல ஒரு மாதிரி வட மாநிலங்கள் பக்கம் பார்த்து எழுத அனுமதிச்சுட்டு தென் மாநிலங்களை மட்டும் ரொம்ப ரொம்ப டீப்பா செக் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாவே சரியான முறையா இருக்க முடியாது. அடுத்து என்னன்னா இந்த வருஷம் ரீ எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு இதன் பிறகு நடக்கூடிய நீட் எக்ஸாம் எல்லாத்தையும் நாங்க ஆன்லைன்ல நடத்த போறோம் அப்படின்ற ஒரு பரிசீலனை இருக்கிறதாவும் மத்திய அரசு சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்ல இந்த மாதிரி டீப்பா செக் பண்ண பிறகே எண்ணற்ற முறைகேடுகள் நடக்கும் போது நீங்க நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி நீங்க இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல நடத்துனீங்கன்னா அது எப்படி ஃபேர் அண்ட் ஃப்ரீ எக்ஸாமா இருக்க முடியுன்றதையும் மத்திய அரசு கண்டிப்பாவே கருத்துல கொண்டு எப்படி நீட் தேர்வை முறைகேடு இல்லாம நடத்துறது, எப்படி ஏழை எளிய மக்கள்ல தொடங்கி பணக்கார மக்கள் வரைக்கும் சொல்லி எல்லாருக்குமே சரி சமமான முறையில எப்படி எக்ஸாம் நடத்துறதுக்கு சரியான திட்டங்களை வழிவகுத்து இதன் பிறகு இந்த மாதிரி எந்த ஒரு முறைகேடுமே இல்லாம நீட் தேர்வை கரெக்டான முறையில நடத்தணும். ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, பஸ்ஸே சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிறவங்க நீட் தேர்வுல ஈஸியா பாஸ் ஆயிடுவாங்க, எங்களை மாதிரி ஏழை எளிய குடும்பத்துல பிறந்து அரசு பள்ளியில ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்ச நாங்களா எப்படி பாஸ் இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு எம்பிபிஎஸ் சீட்டை கிடைச்சி அங்க போய் படிச்சு நாங்களா கடைசி வரைக்கும் மருத்துவர்கள் ஆகவே முடியாதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாவே ஏழை எளிய மக்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மக்கள், ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்ச மக்கள், மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பா ஒரு கேள்வியை கேட்கதான் செய்வாங்க. ஆனா அந்த நீட் எக்ஸாம்ன்றது முன்னாடியே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்துல இருந்து நடந்து முடிஞ்ச ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்க என்னன்னா சமச்சீர் கல்வி, அந்த சிலபஸ் இந்த சிலபஸ்,
சிலபஸ்ல இந்த அரசியல் கட்சி தலைவரை பத்தி நான் சப்ஜெக்ட் வைக்கிறேன், பெரியாரை பத்தி வைக்கிறேன், கருணாநிதி பத்தி வைக்கிறேன், பாட புத்தகத்துக்கு பின்னாடி அவரோட போட்டோ வைக்கிறேன், இவரோட போட்டோ வைக்கிறேன்னு சொல்லி அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களை பாடநூல் கழகத்தோட பொறுப்பை நியமிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க நம்மளோட தலைவர்களை எப்படி முன்னிலைப்படுத்தலாம், நம்மளோட தலைவர்களை பத்தி எப்படி மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லி யோசிச்சாங்க கட்டி தமிழ்நாட்டு மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு என்ன வழிவகை பண்ணலாம், தமிழ்நாட்டு பாட புத்தகத்தை தமிழ்நாட்டு சிலபஸ்ல எப்படி நல்ல கருத்துக்களையும் வலிமையான கருத்துக்களையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்தியா முழுக்க நடக்கிற எல்லா போட்டித் தேர்வுகளையும் சிறப்பா செயல்படுற மாதிரி ஒரு சிலபஸை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், தமிழ்நாடு மாணவர்களோட கல்வித்தரத்தை எப்படி உயர்த்தலாம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க கண்டிப்பாவே யோசிக்கல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டு சிலபஸை ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டையும் நல்ல நல்ல கண்டென்ட்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்தியா முழுக்க சிபிஎஸ்இ சிலபஸ் அளவுக்கு தரம் உயர்த்தி இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள், ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிக்கிற மாணவர்களும் கண்டிப்பாவே நீட் தேர்வுல பெரிய அளவுல சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பவுமே கூட தமிழ்நாடு அரசு பள்ளிகள்லயும் சரி தனியார் பள்ளிகளையும் சரி எண்ணற்ற இடங்கள்ல கோச்சிங் சென்டர்ஸ்ல படிச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களும் நீட் தேர்வுல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லி மருத்துவர் ஆகிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் சொல்லி தனியா ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுனாலையும் நீட் தேர்வு மூலமா பல மாணவர்கள் டாக்டர்களா படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியா செயல்படல, ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரியா செயல்படல. இப்ப நான் தான் மாற்று, நான் தான் பக்கா மாசுன்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுனால இவரை அவர் பங்குக்கு சினிமா துறையில இருந்து இவரை பத்தி சப்ஜெக்ட் வைக்கிறேன், அவரை பத்தி சப்ஜெக்ட் வைக்கிறேன், என்னை பத்தி நானே சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், கில்லி படத்தோட கலெக்ஷன் என்ன, திருமலை படத்துல யாரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல எதையும் கொண்டு வராம தமிழ்நாட்டு மாணவர்களோட வாழ்வாதாரத்தையும் தமிழ்நாட்டு மாணவர்களோட எதிர்காலத்தையும் சிறப்பான முறையில மேல கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டு சிலபஸை தரம் உயர்த்தினார்னா நீட் தேர்வாவது எந்த தேர்வு வந்தாலுமே தமிழ்நாடு மாணவர்கள் அந்த தேர்வுல ஃபர்ஸ்டா வருவாங்க, பெஸ்டா வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட கல்வி சிலபஸை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா, தமிழ்நாட்டு மாணவர்களை சிறப்பான வழியில முன்னோக்கி கொண்டு போவாரா போக மாட்டாரன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு முன்னாள் மாணவனா இந்நாள் மாணவர்களுக்கு நான் சொல்ல வர ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வானம் உனதே பாதி வழியில் பறவை பறக்க மறக்காதேன்னு சொல்லி கபாலி படத்துல ஒரு பாட்டுல ஒரு பாடல் வரி வரும். அதே மாதிரி மண்ணை தாண்டி மேல வர விதை மட்டும்தான் மரமாக முடியுன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால நீங்க எந்த ஒரு எக்ஸாம்ல தோத்தாலுமே சரி, நீங்க எந்த ஒரு முயற்சியில தோத்தாலுமே சரி, மீண்டும் 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 நீங்க முயற்சிக்கணுமே கண்டி தற்கொலைக்கு முயற்சிக்க கூடாதுன்றத மட்டும் மாணவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே சரி தற்கொலை எதுக்குமே தீர்வாகாதுன்றத மட்டும் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க.